பின்வரும் நேரியல் வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வு காண்க. x பெருக்கல் dy by dx plus y is equal to x log x. ஃபர்ஸ்ட் நாம நேரியல் வகைக்கெழு சமன்பாட்டினுடைய பொது வடிவத்தை எழுதி, அதாவது dy by dx plus y into p of x is equal to q of x. இப்போ நாம கொடுத்துருக்க கணக்கு எழுதிக்கலாம். x into dy by dx plus y is equal to x into log x. ஓகே, இப்போ நான் வந்து இந்த dy by dx மட்டும் எனக்கு தனிங்கிற காரணத்தினால எல்லாத்தையும் x ஆல நான் வகுக்கிறேன். அதாவது ரெண்டு பக்கமும் x ஆல நான் வகுக்கிறேன். ஸோ x ஆல வகுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க dy by dx கிடைக்கும் plus y by x கிடைக்கும். ஸோ this is equal to x times log x divided by x. ஓகே, ஸோ இந்த x xும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு p of x அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா வந்து 1 by x இருக்குது. q of x அப்படிங்கிறது என்னது? நமக்கு வெறும் log x அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ நாம வந்து கணக்கு தேவையான இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எழுதிக்கலாம். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா என்னது? e பவர் இன்டகிரல் p dx. இப்போ நான் வந்து அதை வந்து கண்டுபிடிக்க போறேன். ஸோ e பவர் இன்டகிரல் p அப்படிங்கிறது என்னது? 1 by x. ஸோ 1 by x dx. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு e. 1 by x வந்து இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? log x கிடைக்கும். ஸோ ஈயும் லாகும் ஒன்றுக்கு ஒன்று நேர்மாறுங்கிற காரணத்தினால நமக்கு வெறும் x மட்டும் கிடைக்கும். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டருங்கிறது x. நம்மளுடைய தீர்வுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். நம்ம அதனுடைய ஃபார்முலா வந்து என்னது? y பெரு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் ஆஃப் q பெருக்கல் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு dx பிளஸ் c. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ y பெருக்கல் x இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் ஆஃப் qங்கிறது என்னது? நமக்கு log x. ஓகே, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது? அது ஒரு x dx பிளஸ் c. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை டைரக்டா சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா x log x இருக்குது. அதனால நம்ம வந்து பை பார்ட்ஸ் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து அதுக்கு ஃபார்முலா எழுதிக்கிறேன். இன்டகிரல் u dv இஸ் ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரல் v du. ஓகே, ஸோ uங்கிறது என்னது? நம்மளுடைய log x. ஓகே, dvங்கிறது என்ன எடுத்துக்கிறேன்னா x into dx எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு du இஸ் ஈக்குவல் டு log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x, அதுக்கப்புறம் dx. ஓகே, ஸோ v அப்படிங்கிறது என்னது? நமக்கு x வந்து இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? x ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் இந்த இன்டகிரலுக்கு வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? நமக்கு xy இருக்குது. ஸோ xy இஸ் ஈக்குவல் டு இங்க ஃபர்ஸ்ட் நமக்கு uv. ஓகே, ஸோ uங்கிறது log x, vங்கிறது x ஸ்கொயர் பை 2. ஸோ x ஸ்கொயர் log x டிவைடட் பை 2. ஓகே, அதுக்கப்புறம் மைனஸ் இன்டர்வல் ஆஃப் v du. ஸோ இன்டகிரல் vங்கிறது என்னது? x ஸ்கொயர் பை 2, duங்கிறது என்னது? 1 by x dx. இப்போ நமக்கு இங்க ஒரு x இதோட கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க x ஸ்கொயர் log x divided by 2 மைனஸ் இங்க வந்து என்னது? 1 by 2ங்கிறது மாறிலி வெளியிடலாம். இங்க வெறும் x dx இருக்குது. ஸோ x dx இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு x ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். ஆல்ரெடி இங்க ஒரு மாறிலி இருக்குது பிளஸ் c. ஓகே, இப்போ நம்ம வந்து என்னது? இங்க பை 4 இருக்குது. அதை வந்து ரிமூவ் பண்றதுக்காக எல்லா டேர்மையும் நான் வந்து 4ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்னது? 4xy கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க 2 இருக்கிறதுனால 2 மட்டும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு 2x ஸ்கொயர் log x அப்படின்னு கிடைக்கும். இங்க மைனஸ் x ஸ்கொயர் பிளஸ் 4c. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.